சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? விசல்லாம் வச்சிடல சார், சாப்பிடுங்க சார். நீ வச்சாலும் அப்படி. என்ன சொன்ன? அச்சோ, மறுபடியும் யோசிக்காம பேசிட்டேனே. இல்ல மேடம், ரசம் எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொன்னேன் மேடம். மறுபடியும் யோசிக்காமையே பேசிடுறானா. ஆரியா, ஆரியா சாப்பிட வாப்பா. வரமா. எப்படி இவ்வளவு அழகா இருக்கா காயத்ரி? எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. அன்னைக்கு அவ டீ கொண்டாந்து கொடுத்ததுலேருந்து அவன் நினைப்பாவே இருக்கு. கல்யாணமே வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை பார்த்ததும் அவதான் என் பொண்டாட்டியா வரணும்னு தோணுது. அதான் என் லைஃப்னு முடிவு பண்ணிட்டு சீக்கிரம் போய் லவ்வ சொல்லிடணும். சரி, என் ஒய்ஃப் என்ன சமைச்சிருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். சார், உங்களை சாப்பாடு வைக்கவா சார்? வைங்க காயத்ரி. ஏன் கேடி பொண்டாட்டி, இங்க வந்து மாமாவுக்கு சாம்பார் ஊத்துடி. இப்ப என்ன சொன்ன சூர்யா நீ? சிச்சோ, அந்த கேடி மாதிரி நானும் உளறிட்டேனா? அம்மா, அது வந்து மதியானம் போண்டாவும் டீயும் செய்ய சொல்லியிருந்தம்மா, அததான் கேட்டேம்மா. அதோட சேர்த்து சாம்பார் ஊத்துன்னு சொன்னேன். அதுதாம்மா உங்களுக்கு இப்படி கேட்டிருக்கு. என்னன்னே தெரியல, காலையில இருந்து எல்லாம் தப்பு தப்பாவே கேக்குது எனக்கு. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. ஏய் வாணி, அவர் அப்படிதானே சொன்னாரு பொண்டாட்டின்னு. ஆமா ராணி, ஆனா மாத்தி பேசுறாரு. என்னடி நடக்குது ஒரு ரெண்டு பேருக்குள்ள? எனக்குமே மாமா பொண்டாட்டின்னு சொன்ன மாதிரி தான் காதல விழுந்துச்சு. சேச்சா, மாமா எதுக்கு அப்படி சொல்ல போறாரு? அவர் பொண்டாட்டி தான் நான் இருக்கல்ல. அட பாவி சகனா பேபி, என்ன பொண்டாட்டி நான் சொல்ற உனக்கு இருக்குடி. நமக்குமே அப்படிதான் காதல விழுந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பானா இல்ல பொண்டாட்டி வேணும்னு கேட்டிருப்பானா? சேச்சா, அப்படி இருக்காது. நம்ம தம்பிக்கு தான் ஸ்ட்ரேயா இருக்காளே.